வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் மைதா வச்சு ஒரு தோசை ஊற்ற போகிறேன். நான் அதுக்கு மிக்ஸி ஜாரில் மைதா சேர்த்துருக்கேன். அது கூட உப்பு, அப்புறம் அதோட கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். அப்புறம் லைட்டாக தண்ணி. இதை இப்போ மூணையும் நம்ம நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுவோம். நான் அரைச்சிட்டு வந்தோன்னா அதோட 2 எக்கு சேர்த்துருக்கேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா ஃபிட் பண்ணி தண்ணி மாதிரி இருக்கணும் மாவு பார்க்க. அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் இங்கே நான்ஸ்டிக் வச்சுருக்கேன். அந்த நான்ஸ்டிக்கில் நான் ஆயில் தடவி அது மேலே நம்ம ஊற்றணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கணும். அப்போ தான் இதை ஊற்றி எடுக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்க கொஞ்சம் லைட்டாக உப்பியும் வருவது. அப்புறம் அதை நான் எடுத்து திருப்பி போட்டேன். அது மேலே லைட்டாக ஆயில் தடவி இருக்கேன். அதை நான் திருப்பி போட முயற்சி பண்ணேன். ஒத்த கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒத்த கையில் செய்யணுன்னா அதனால் கொஞ்சம் இதாகிடுச்சு. அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. நான் அதுக்கு வேர்க்கடலை சட்னி அரைச்சிருக்கேன். இப்போ நான் அதை சாப்பிட்டு காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வாவ், செமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.